சுரைக்காய் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு சுரைக்காயும் போட்டு ஒரு மசால் குழம்பு. வெயில் காலத்துக்கு ரொம்ப உகந்த காய் இந்த சுரைக்காய் தாங்கிச்சிட்ட பிறகு நீங்கள் அடிக்கடி இந்த குழம்பு செய்வீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி லஞ்சுக்கு சுரைக்காய் வச்சு ஒரு குழம்பு செய்ய போகிறேங்க. மசால் குழம்பு செய்கிறேன். அதோட உருளைக்கிழங்கு, இந்த சுரைக்காவோட உருளைக்கிழங்கு போட்டு செய்கிறேன். சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு. எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இதை குக்கர்லேயே நான் வைக்க போகிறேங்க, சீக்கிரமாக வேகிறதுக்காக. சுரைக்காய் கொஞ்சம் லேட்டாக தான் வேகும், அதனால் நான் குக்கரில் வைக்கிறேன். ஆயில் ஊற்றிக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துடணும். கடுகு, இப்போ பூண்டு வெங்காயம் சேர்த்துடணும். இப்போ இதில் காய் சேர்த்திடலாங்க. இதோட உருளைக்கிழங்கு சேர்த்திடணுங்க. இதோட உப்பு, சாம்பார் தூள் 3/4 ஸ்பூனுங்க. ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சள், இப்போ தண்ணி ஊற்றிடலாங்க. ஜாரில் தேங்காய் சேர்த்திடலாங்க. அதோட ஒரு தக்காளி பழம், கொஞ்சமாக புளிங்க, இதை போட்டு அரைச்சிக்கலாம். விவர்ஸ் பாருங்க, காய் நல்லா வெந்துருச்சு. ஒரு 3 விசில் வச்சேன். தேங்காய், தக்காளி, புளி அரைச்சது அதை இதில் சேர்த்திடலாம். சுரைக்காய் மசால் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. கடைசியாக மல்லித்தழை தூவிடலாம். கூடவே ஒரு கீரை பொரியலும் செஞ்சிட்டேன். அதுவும் வெந்துருச்சு. இப்போது அதுக்கு வேர்க்கடலை தூவிக்கிறேன். ரெடி ஆகிடுச்சிங்க. சூடான சாதம் பாருங்கள். சுரைக்காய் உருளைக்கிழங்கு போட்ட ஒரு குழம்பு, அதாவது மசால் குழம்பு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் அரைச்சி ஊற்றி செஞ்சுருக்கேன். இது ரசம், தயிர், கீரை பொரியலுங்க, சிறுகீரை பொரியல். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.